கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 119 153வது வசனம். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையானது ஒரு அற்புதமான விண்ணப்பமாய் இருக்கிறது, ஜெபமாய் இருக்கிறது. சங்கீதக்காரர் தேவனை நோக்கி தன்னுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் பார்த்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்துல உபத்திரவத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான ரகசியத்தையும் இந்த வசனமானது நமக்கு சொல்லி கொடுக்கிறது. உமது வேதத்தை மறவேன். அதாவது நம்முடைய உபத்திர வேளையில நம்மை விடுவிப்பது கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. எப்படி என்று சொன்னால், நாம் உபத்திரவத்தில ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய உபத்திரவத்தை பார்த்து அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். எப்படி விடுவிக்கிறார் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையின் வழியாக விடுவிக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரர் என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உம்முடைய வேதத்தை மறவேன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். நாமும் அனுதினமும் அவருடைய வேதத்தை தியானிப்போம். நம்முடைய உபத்திரவத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். அவரிடத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, என்னை பாரும், என்னை விடுவியும் என்று சொல்லி வேண்டுதல் செய்வோம். கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாக நம்முடைய உபத்திரவத்தை பார்த்து நம்மை விடுவிப்பார். இந்த வார்த்தையின் அடிப்படையில ஜெபிக்கலாம். தகப்பனே, சங்கீதம் 119 153வது வசனத்தின் அடிப்படையில நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து உம்முடைய வசனத்தின் வழியாக, வார்த்தையின் வழியாக எங்களை விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த ஜெபத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உபத்திரவத்தையும் நீர் பார்த்து உம்முடைய வசனத்தின் வழியாக நீர் அவர்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உபத்திரவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற வசனங்கள் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்கிறவருடைய கண்களுக்கு புலப்படும்படியாக, அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவ்வண்ணமாகவே செய்தபடினாலே நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.